சார் வணக்கங்க சார். நாங்கள் வந்து வில்லர்ஸ்மெட்டி கிராமத்தில் பக்கத்தில் இருக்கிற தொட்டம்பட்டி கிராமத்துலேருந்து வந்திருக்கோங்க சார். எங்களுக்கு சொந்தமான ஒரு கல்குவாரி இருக்குது. எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே அதை நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் வந்து கல்குவாரி வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை, சும்மா தான் ஒரு 15 வருஷமாக இருக்குது. இப்போ அந்த குவாரி வந்து 4 பேர்த்துக்கு சொந்தமானதான குவாரி. ஒருத்தர் வந்து பெரியசாமி, துரைசாமி, பழனிசாமி அண்ட் தென் தட்சிணாமூர்த்தி. இப்போ பெரியசாமி, துரைசாமி 2 பேர் வந்து இறந்துட்டாங்க. தட்சிணாமூர்த்தியும் பழனிசாமி தான் இருக்காங்க. இப்போது பழனிசாமியோட அவங்க நாங்கள் 4 பேர் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்கோன்னா, அதில் வந்து எதுவும் கொட்டை இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் ஃபஸ்ட்டே முடிவு பண்ணி வச்சிருந்தோம். எந்த ஒரு கழிவுகளும் உள்ளுக்குள்ளே வரக்கூடாதுன்னு. ஆனால் அதில் இருக்கிற துரைசாமியோட மகன் கௌரி சங்கர் அவர் வந்து என்ன, நான் அப்படி தான் கொட்டுவேன், குப்பைகளை வந்து கொட்டுவேன், நீங்கள் பண்ணுறதை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கடந்த 2 வருஷ காலமாக அவர் வந்து குப்பைகளை கொட்டிட்டு இருக்காரு. அந்த குப்பைகளை கொட்டும்போது ஒரு பெரிய ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுங்க சார். அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டில் வந்து 4 நாளாக தீ வந்து அணையலை. ஃபயர் சர்வீஸ்லேருந்து வந்து தான் அது வந்து ஹெல்ப் பண்ணி தான் அவங்க மூலமாக தான் நாங்கள் நினச்சோம். அப்போ அணையிலேருந்து அவங்க போயிட்டாங்க. திரும்ப வந்து அவங்க குப்பைகளை கொட்டுறதுனால அந்த ஸ்மோக் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஏர் பொல்யூஷன் நடக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அந்த வேஸ்டேஜஸ்லாம் கழிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கழிவுகள் இருக்குது, சாயப்பட்டறையோட கழிவுகள் வருது, கட்டடங்கள் இடிக்கிற அந்த கழிவுகளும் வச்சுருக்காங்க, நார்மல் மக்கி போகிற கழிவுகளும் உள்ளுக்குள்ள எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொட்டுறாங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அது வந்து கழிவுகள் வந்து அந்த தண்ணியில் அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அந்த தண்ணிக்குள்ள வந்து மிக்ஸ் ஆகிட்டு அந்த தண்ணியோட கலரே வந்து இப்போ சேஞ்ச் இருக்குது. ஸோ இதை வந்து டெஸ்ட் பண்ணணும். இதை வந்து டெஸ்ட் பண்ணி, ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து ஏதாவது குடிநீரில் வந்து ஏதாவது கலந்துருக்குதான்னு சொல்லிட்டு என்ன ஃபியூச்சர் வந்து பாதுகாப்பு இல்லை. இதனால ட்ரிங்கிங் வாட்டர்லையும் வந்து ஏதாவது வந்து பொல்யூஷன் இருக்கும், ஏர் பொல்யூஷன் வருது. சம்டைம்ஸ் ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுனால சுற்றி இருக்கிற மக்களுக்கு வந்து என்ன பாதுகாப்பு இல்லாத ஒன்று இருக்குது. ஏன்னா நடு ஜாமத்தில் வந்து தீ பிடிக்கிறதுனால எந்த டைமில் என்ன நடக்கும்னு கூட தெரியாதுன்னு பார்த்தீங்களா. இதனால வந்து என்னென்னா, நாங்கள் வந்து போன வருஷம் டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போதே வந்து நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து நாங்கள் ஒரு மனு கொடுத்து செப்டம்பர் மாதம், இப்போ வந்து 10 மாதங்கள் ஆயிடுச்சு. எல்லோரும் வராங்க, ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் வராங்க, வரலன்னு சொல்லலை, வராங்க, விசிட் பண்ணுறாங்க, பட் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்குண்டான ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சொல்யூஷன், ஏன்னா இது வந்து பொல்யூஷனாக இருக்கிறதுனால ஏன் ஸ்ட்ராங்கஸ்ட் சொல்யூஷன் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது டே ஆக அது உள்ளே வந்து வாட்டர் வேஸ்டேஜ் அந்த வாட்டர் வந்து மிக்ஸ் ஆகிறதுனால நமக்கு வாட்டர் பொல்யூஷன் வருது, ஏர் பொல்யூஷன் வருது. ஸோ அட்லீஸ்ட் இந்த ஆட்சி, ஒரு புது ஆட்சியிலேயாவது எங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னு நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம். இது வந்து சிஎம் வரைக்கும் கூட வந்து தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு எங்களுக்கு ஒரு ஹெல்ப் மாதிரி இது பண்ணுங்கள். இது சோஷியல் அவேர்னஸாக கூட நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இதனால் சுற்றி இருக்கிற ஒரு 300 குடும்பங்கள் இருக்குது, அதை நீங்கள் வந்து மனசில் வச்சு எங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். என்னுடைய பேர் வந்து பூங்கோதைங்க சார்.